நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதே போல் தமிழ் டெக் ஜிஜிர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஆண்ட்ராய்டுக்காக ஒவ்வொரு வாட்டியும் புது புது ஓஎஸை லான்ச் பண்ணும்போது அதோட செட்டிங்கை மாற்றுவாங்க. அதே போல் புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்துவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, பயன்படுத்தியிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு ஓஎஸ்லையும் அந்த செட்டிங் வேறு வேறு இடத்துல அமைச்சிருவாங்க. அதே மாதிரி புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் ஃபோனோட பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் மொபைலோட டேட்டா குறையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரி குறையும். ஸோ இந்த கான்செப்டோட ஒரு அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதில் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பேட்டரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் உங்கள் ஃபோனோட பேட்டரியை யூஸ் பண்ணியிருக்கும். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஸ்க்கு கீழே ரைட் சைடில் பார்க்கலாம். சரி, இதில் நீங்கள் பயன்படுத்தாத ஆப்ஸ் கூட உங்கள் ஃபோனோட பேட்டரியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு பேக்ரவுண்டில். அதை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் உதாரணத்துக்கு என்னுடைய ஃபோனில் ஹாட் ஸ்டார் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கீழே பாருங்க, லிமிட் யூசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதை நீங்க டேப் பண்ணுங்க. சோ இத கண்டிப்பா நீங்க படிச்சு பாருங்க, அப்படிதான் சொல்லுவேன். இதுல கேன்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு புட் டு ஸ்லீப், இன்னொன்னு புட் இன் டீப் ஸ்லீப். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்லீப்பிங் ஆப்ஸ் வில் ரன் இன் பேக்ரவுண்ட் ஒன்லி அகேஷனலி அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் மே பி டிலே. இது எப்போ நடக்கும்? இந்த புட் டு ஸ்லீப் கொடுத்தீங்கன்னா இது நடக்கும். அடுத்து டீப் ஸ்லீப், டீப் ஸ்லீப்பிங் ஆப்ஸ் வில் நெவர் ரன் இன் த பேக்ரவுண்ட் and may not receive updates and notification. நீங்க டீப் ஸ்லீப்ல போட்டீங்கன்னா அப்டேட் கிடைக்காது அந்த அப்ளிகேஷனுக்கு, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் கிடைக்காது, அதே மாதிரி முழுமையா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகாது. சோ இதுல நீங்க எதை சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்பை நீங்க தடுக்கலாம், உங்க போனோட பேட்டரியை மிச்சப்படுத்தலாம். ஓகேங்களா? இது ஆண்ட்ராய்டு 13ல இந்த இடத்துல அறிமுகப்படுத்திருக்காங்க. வேணா செக் பண்ணி பாருங்க. வீடியோவை பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா? பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.